மீன் குழம்பு வச்சு 4 நாளாவது வீடியோவை எடிட் பண்ணவே இல்லை. திங்கக்கிழமை காலைல ஒரு 8 மணி போல் உழவர் சந்தைக்கு போனேன். அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். 134 ரூபாய் இந்த மீன். சாலை மத்தின்னு சொன்னாங்க. ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஐயோ சரியா நானே கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆஃபீஸ் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. இது கட் பண்ணுறது கூட சரியான அழுகே வந்துருச்சு கண்ணில். சின்ன பிள்ளைலாம் மீன்லாம் ஆஞ்சிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்டு. எங்கள் அம்மாவோட அம்மா போய் கிட்ட உட்காந்தாலே அந்தாண்டப்போ தொடாத ஒரு மாதிரியாடி. அப்போல்லாம் பழகிருந்தா கூட இப்போ என்னமோ ஈஸியாக இருந்திருக்கும் போல. ஓகே இப்பயும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் எல்லாமே கட் பண்ணுறேன். இந்த தேங்காய் வந்து சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இது 3த்தையுமே ஆட் பண்ணி நல்லா அரைச்சனேன். கல்யாணம் புதுசில் மீன் குழம்பே வைக்க தெரியாது. அதே என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சாப்பிடுவார். ஸோ அவருக்காகவே நம்ம எல்லாமே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா எங்கள் அக்கா கிட்டலாம் கேட்டு கற்றுப்பேன். அந்த 6 மாதமாக தான் மீன் குழம்பு நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த மீன் குழம்புக்கு மதிப்புக்குரியவர்கள் எங்கள் சரளா சித்தி, எங்கள் கிருபாக்கா, எங்கள் ராஜி அக்கா. இந்த 3 பேரையும் ஃபோன் அடித்து போட்டு டார்ச்சல் பண்ணுறது. இந்த சாப்பாடு எப்படி வைக்கிறது, இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணதுலேருந்து 3 பேரையும் போட்டு டார்ச்சல் பண்ணி இப்போ ஒரு வழியாக எல்லாமே சமைக்க கற்றுக்கிட்டேன்.